உடற்பயிற்சி. இதன் மூலம் உடலின் ஒவ்வொரு தசையும் தளர்ச்சி அடைந்து சுவாசம் சீராகி மனம் அமைதி அடைகிறது. Second asana is Dhanurasana. It's a bow posture. It strengthens the back and spine, stretches the chest, shoulders and thighs, aids digestion. இது வெறும் உடற்பயிற்சி அல்ல, நமது முதுகுத்தண்டை பலப்படுத்தி நுரையீரல் திறனை விரிவுபடுத்தி நம் உடல் முழுவதையும் சுறுசுறுப்பாக்கும் அற்புதமான யோகா முறையாகும். இந்த ஆசனம் செய்யும் போது உடல் ஒரு வில்லாக மாறுகிறது. அந்த வில்லின் நாணல் போல் நம் சுவாசம் நம்மை நோக்கி கவனத்தை ஈர்க்கிறது. வில்லின் குறி எப்போதும் ஒரே திசையில் இருப்பதை போல நம் மனமும் அறிமுகப்படுத்துவதற்கான ஒரு அழகிய பயிற்சி தான் இந்த தனுராசனம். The third asana is Vrikshasana. It is called as tree posture. It improves balance and concentration, strengthens legs and back. மரத்தின் கிளைகள் எவ்வளவு உயரமாக பரவினாலும் அதன் வேர்கள் ஆழமாக பதிந்திருக்கும். அதுபோல நம் வாழ்க்கையிலும் உயரங்களை அடைய வேண்டுமானால் நம் மனமும் உடலும் ஒரு திசையில் நிலைத்திருக்க வேண்டும். The fourth asana is Chakrasana. Wheel posture strengthens the spine and back muscles, improves breathing. சக்கரம் சுழலும் போது அது தடைகளை உடைத்து செல்லும். அதுபோல நம் வாழ்க்கையிலும் உறுதி, முயற்சி, ஆற்றல் ஆகியவற்றை வளர்க்கும் வல்லமை சக்கராசனத்தில் நிறைந்துள்ளது. The fifth asana is Baddha Konasana. Butterfly pose or bound angle pose improves flexibility of hip, thighs and knees, relieves stress and fatigue. இரு பாதங்களையும் ஒன்றாக இணைத்து கைகளை பிணைந்து உட்காரும் இந்த ஆசனம் பக்தியுடன் கரங்களை இணைத்து பிரார்த்தனை செய்யும் ஓர் நிலையை நினைவூட்டுகிறது. இதனால் உடல் நெகிழ்ச்சி பெருகி மன அமைதி வளரும்.